கும்மிடிப்பூண்டி அருகே ஒரு 10 வயசு சிறுமியை கற்பழிச்சு விட்டுட்டாங்கல்ல, துன்புறுத்தி. ஆனா நீங்க அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் 14 நாட்களுக்கு பிறகு காவல்துறையினால கைது செய்யப்பட்டிருக்காரு. அது 10 தனிப்படை 14 தனிப்படை அமைச்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏன் இவ்வளவு காலதாமதம், இதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க? வெளி மாநிலத்திலிருந்து வேலைக்கு வந்திருக்கிற இந்தி பேசும் இளைஞர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. லண்டன் பாபிகளுக்கு இணையான காவல்துறை என்று சொல்வதற்கு இணையாக இந்த வழக்கை ரொம்ப துல்லியமா அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெண்ணிட்ட என்னுடைய புகைப்படத்தை காட்டுறாங்க. காட்டின உடனே அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ். திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி நடக்குது. அந்த பொண்ணு இவன் தான் என்னை பலாத்காரம் செய்தவன், இவன் தான் அப்படின்னு கதறி துடிக்குது. அப்படி உடையவன் காட்டப்பட்டார். இதுவரையுமே காவல்துறையுடைய இன்வெஸ்டிகேஷன்ல நடந்ததுலேயே இது ஒரு சிறப்பு கவனத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. அவளுக்கு கஞ்சா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அவனுக்கு இருக்குது. அந்த போதையில தான் அவன் பண்ணிருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. அனைத்து ஒரு குற்றவாளிகளுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் போதையில பண்ணிட்டேன், நான் குடி போதையில பண்ணிட்டேன், நான் கஞ்சா போதையில பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு நீங்க என்ன சார் தண்டனை கொடுப்பீங்க? தனியா ட்ரீட்மெண்ட்னா எந்த மாதிரி இருக்கும்? அவங்க ஒண்ணு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு போய் அடைச்சிருவாங்களா, சொகுசா வச்சிருப்பாங்களா? இந்த மாதிரியான குற்றவாளிகளை எப்படி விசாரிப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரிந்த ஒரு உண்மை. அது ஊடகத்தின் வழியாக சொல்ல முடியாது. நீங்க தனியா வந்தா என்னால சொல்ல முடியும். இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு இதுக்கப்புறம் எந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கணும்? சட்டங்கள் தான் நம்ம டெய்லியும் செய்தித்தாள்கள்லயே இன்றைய போஸ்ட்கோன்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதுக்கு எப்படி சார் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்? பெற்றோர்கள் இதுக்கு எப்படி நம்ம கவனத்துல ஏற்கொள்ளலாம்? பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவன் மூஞ்சியில என்ன செய்யணும்? பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறணும். அடிச்சு விட்டு அவன் கண் எரிச்சல்ல அவன் தடுமாறதுக்குள்ள பெண்கள் தப்பித்து விடலாம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த 1, 2, 3 உண்டு. அதாவது குறைந்தபட்சம் பாத்ரூம் வலிக்கு விழுந்தாவது இவர்கள் எல்லாம் செல்வார்கள் என்று கருதுகிறேன். இந்த மாதிரி ஆட்கள் பாத்ரூம்ல வலிக்கு விழும் போது சமூகத்துல யாரும் எதிர்கேள்விகள் கேட்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இதுக்கும் எதுக்கு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாருன்னா தயவு செஞ்சு யாரும் கேட்க வேண்டாம். ஏசியா நெட் தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது முன்னாள் காவல்துறையில் பணிபுரிந்த காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏசியா நெட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை இந்த ஒரு குற்ற சம்பந்தமான ஒரு செய்திகள்ல சந்திக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க இந்த குற்றத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இனி எத்தனையோ கேஸ இன்னைக்கு சால்வ் பண்ணிருக்கீங்க. அதுதான் உண்மை. தீர்க்கவே முடியாத கேசஸ்லாம் இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஒரு 10 வயசு சிறுமியை கற்பழிச்சு விட்டுட்டாங்கல்ல, துன்புறுத்தி. ஆனா நீங்க அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் 14 நாட்களுக்கு பிறகு காவல்துறையினால கைது செய்யப்பட்டிருக்காரு. அது 10 தனிப்படை 14 தனிப்படை அமைச்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏன் இவ்வளவு காலதாமதம், இதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க? ஏசியா நெட் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த 13 நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு கும்மிடிப்பூண்டி அருகில் உள்ள ஆரம்பாக்கம், அதாவது தமிழ்நாடுடைய பார்டர் ஸ்டேஷன் ஆரம்பாக்கம் காவல் நிலையம் தான் முதல் காவல் நிலையம் தமிழ்நாட்டுல. ஆந்திராவை தாண்டி நம்ம ஊருக்கு கடைசி காவல் நிலையம். அந்த காவல் நிலைய எல்கையில தான் நடந்தது. இந்த 10 வயது சிறுமி பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி போகின்ற பொழுது ஒரு வட இந்திய மொழி பேசுகின்ற இந்தி பேசுகின்ற ஒருவன் மாந்தோப்புக்குள், அதாவது அந்த பொண்ணு தனிமையாக நடந்து செல்லும் போது யாரும் இல்லாத சமயத்தில் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்று யாரும் இல்லை என்பதை அறிந்து அவன் ஒரு மாந்தோப்புல கொண்டு போய் அவனை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டான். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணை விசாரித்த போது ஒருவர் அல்ல 2 என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருந்தது. அப்போ அந்த பெண் கொடுத்த தகவல், இன்னொரு தகவல் என்னன்னா, அப்போது 2-3 முறை இந்தியில பேசினாங்க. அவருக்கு போன் கால் வந்த போது அவன் இந்தியில பேசினான். இது நமக்கு பெரிய வைட்டல் தகவலா இருந்துச்சு. அந்த தகவலின் அடிப்படையில இந்தி பேசுறவங்க, அப்ப தமிழ் பேசுறவங்க அல்ல, வெளி மாநிலத்திலிருந்து
வேலைக்கு வந்திருக்கிற இந்தி பேசும் இளைஞர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வழக்கு பதிவு செஞ்சு, ஏன்னா இப்போ வந்து நீங்க பொன்னேரியில தொடங்கி கவரப்பேட்டை, கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம், ஸ்ரீ சிட்டி, அங்கிருந்து அப்படியே வந்து சூலூர்பேட்டை வரைக்குமே வந்து இந்திக்காரர்கள் வந்து வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள். அவங்க பகல்லயும் வந்து அவங்க சார்ந்த அவங்க நண்பர்கள்லாம் வந்து என்ன மாதிரி அந்த வட மாநிலத்து உணவு சாப்பிடுவாங்களோ, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரொட்டி, சப்பாத்தி, இது போன்ற உணவு தயாரிக்கிற அவங்களே வந்து உணவு அவங்களே ஹோட்டல்லாம் வச்சு தள்ளுவண்டியெல்லாம் வச்சு விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்களை பற்றி வந்து இப்போ இவங்க லட்சக்கணக்கான பேர் அங்க வந்து வேலைக்கு வந்துட்டதுனால வந்து உடனே கண்டுபிடிக்க முடியல காவல்துறையில. இருந்தாலும் காவல்துறைக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏனென்றால் லட்சக்கணக்கான இந்திக்காரர்கள் வந்து இங்க குடியிருந்த போதிலும் அன்றைய தினம் வந்து அந்த ஏரியாவில் அந்த மாந்தோப்பு பகுதியில டவரை கேட்ச் பண்ணி முதல்ல என்ன செஞ்சாங்க, 600 போன் நம்பர் அதுல வந்து அந்த டவரை சுத்தி இருந்துச்சு. அதுல குறிப்பா வந்து இத வந்து அதை மேக்னிஃபை பண்ணி இந்த பர்டிகுலர் மாந்தோப்புல பேசுனது இந்த 3 போன் நம்பர் தானே ஒரு 6 போன் நம்பரை கண்டுபிடிச்சாங்க. அந்த 6 போன் நம்பர்ல ஒரு நம்பர் வந்து சூலூர்பேட்டையில இருந்து அது மெயின் கல்பிரிட் பிரிக்கவுண்டா கான்டாக்ட் பண்ணது யாருங்கிறத வந்து போலீஸ் வந்து துல்லியமா விசாரிச்சு அந்த மெயின் பர்சன் வந்து சூலூர்பேட்டையில இருந்து ட்ரெயின்ல வந்துட்டு மறுபடியும் இங்க வந்து இந்த காரியத்தை முடித்து விட்டு மீண்டும் சூலூர்பேட்டைக்கு போய்விட்டான் அப்படிங்கறத வந்து அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வந்து தமிழ்நாட்டு காவல்துறை வந்து லண்டன் பார்பிகளுக்கு இணையான காவல்துறை என்று சொல்வதற்கு இணையாக இந்த வழக்கை வந்து ரொம்ப துல்லியமா அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல என்ன செஞ்சாங்க, 600 செல்போன்ல இருந்து 6 செல்போனை கண்டுபிடிச்சாங்க. 6 செல்போன்ல சூலூர்பேட்டையில தான் அவன் தங்கி இருக்கிறாங்கிறதையும் லொக்கேட் பண்ணாங்க. சூலூர்பேட்டைய வந்து ஒரு அவனுடைய வீடியோ கிளிப்பிங், அவருடைய போட்டோகிராஃபு, அவருடைய அடையாளம், அவன் போட்டு இந்த ப்ளூ கலர் சட்டை, இத்தனையுமே வந்து 13 டீம் போட்டு 14 டீம் போட்டு 4 டிஎஸ்பி 16 டீம் போட்டிருந்தாங்க. இந்த 16 டீமும் பல்வேறு இடங்கள்ல வந்து துரிதமா விசாரணை மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொண்ட பொழுது பொதுமக்கள் ஒருவேளை வந்து அவன் ஹிந்தி பேசுறதுனால தமிழ் போலீஸால வந்து இன்டராக்ட் பண்ண முடியலன்னா என்ன பண்றதுன்னு தமிழ் ஹிந்திலையும் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் 3 பேப்பர்லயும் வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து சிறப்பு பரிசு கொடுக்குறோம், இந்த அடையாளம் உள்ளவனை கண்டுபிடிச்சு தகவல் கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெலுங்கு பேப்பர்லயும் கொடுத்தாங்க, ஹிந்தி பேப்பர்ல கொடுத்தாங்க, இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்தாங்க, தமிழ் பேப்பர்லயும் கொடுத்தாங்க. இது வந்து காவல்துறை செஞ்ச சிறப்பான பணி. அதே சமயத்துல இவங்க வந்து சூலூர்பேட்டையில போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல இவங்க வந்து அவன் செல்போன் எந்த இடத்துல அடையாளம் காட்டுச்சோ அதை வந்து அந்த இடத்துல வந்து காத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து நெல்லூர் போற ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல நேத்து மாலை அவன் பாருங்க செஞ்சுட்டு ஒரே இடத்துல அவன் இருக்கல, அவன் ஒரே இடத்துல இல்லாம சென்னைக்கு போயிருக்கிறான், ட்ரெயின் ஏறி வேற இடத்துக்கு போயிருக்கிறான். ஆக பிரிக்கமெண்டா அவன் வந்து கடந்த பல மாதங்களாக அவன் வந்து அவனுடைய நெட்வொர்க் பார்க்கும்போது சூலூர்பேட்டையில மையம் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல டீம் வந்து கண்காணிச்சாங்க. கண்காணிச்ச போது இவன் அன்னைக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது என்ன கலர் முழு சட்டை போட்டுதானா அதே சட்டையை போட்டிருக்கான். சந்தேகத்தின் அடிப்படையில வந்து நம்ம ஸ்பெஷல் டீம் வந்து அவனை கேட்ச் பண்ணி உடனே அவனை புகைப்படம் எடுக்கிறாங்க. புகைப்படம் எடுத்து அவனை வந்து என்ன செய்யறாங்க, நம்ம ஆரம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அந்த பெண் வந்து எந்த மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று வருகிறாரோ அந்த பெண்ணிட்ட அவனுடைய புகைப்படத்தை காட்டுறாங்க. காட்டின உடனே அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ், திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி நடக்குது. அந்த பொண்ணு இவன் தான் என்னை வந்து பலாத்காரம் செய்தவன் இவன் தான் அப்படின்னு கதறி துடிக்குது. அப்படி அடையாளம் காட்டப்பட்ட இதுவரையுமே வந்து காவல்துறையுடைய இன்வெஸ்டிகேஷன்ல நடந்ததுலயே வந்து இது ஒரு சிறப்பு கவனத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அந்த பொண்ணு வந்து துடிச்சு போய் அன்னைக்கு என்னையே வந்து பாந்தோப்புக்கு தூக்கிட்டு போய் பலாத்காரம் செய்தது இவன் தான் போலீஸ் இம்மிடியட்டா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை கொண்டு வந்து ஆரம்பாக்கம் கொண்டு வராங்க. ஆரம்பாக்கத்தில் இருக்கிற அவனுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள்லாம் துடியாய் துடிக்கிறார்கள். அதன் பிறகு கவரப்பேட்டை காவல் நிலையத்தை வந்து அவனை வந்து 10 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணிட்டு இப்ப என்ன கைது செய்தவரு ரெக்கார்டடா முறையா விசாரிக்கணும். உடனே அவனை வந்து என்ன செய்யும், இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு ஆண்மை சோதனைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க.
அவன் சொல்லிடுவான், நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு 9, நான் வந்து ஒரு என்னது அதுக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்களே, நான் திருநங்கை, எனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சில பேர் சொல்லிடுவான். அதுக்காக அவனை வந்து ஆண்மை சோதனை பண்ணிட்டாங்க. பண்ணி அதை முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே இன்னும் யாரெல்லாம் அவனோட தொடர்பில் இருந்தார்கள், ஏன்னா இது மாதிரி ஏதாவது வேற தவறுகள் செய்திருக்கிறார்களா, அவன் இவனுடைய பின்னணி குற்ற பின்னணியா, இவன் வந்து ஆரம்பத்துல இவனை கல்கத்தாக்காரன் நினைச்சிருந்தாங்க. இப்ப பார்த்தா அவன் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவன் தெரியுது. இவன் பேர் வந்து ரமேஷ் பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரமேஷ் பிஸ்வாஸ் வயது கிட்டத்தட்ட 36 வயதா இருக்கு. இவெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை அங்க விட்டுட்டு இங்க வந்து பேச்சுலரா சுத்தக்கூடியவன் ஒன்று. இவன் வந்து அங்க சூலூர்பேட்டையில ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வந்து இரவு நேரத்துல வந்து விடிய விடிய வந்து கம்பெனிக்கு ஷிப்டுக்கு போறாங்க இல்லையா, அவனுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தயார் பண்ணி கொடுத்துட்டு பகல் நேரத்துல தூக்கம் வரலைன்னா பொழுதுபோக அவருடைய நண்பர்கள்லாம் வந்து பல்வேறு கம்பெனில வேலை பார்க்கறாங்க இல்லையா ஆரம்பத்துல, அதுல வந்துட்டு போகும்போதும் அவளுக்கு கஞ்சா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அவனுக்கு இருக்குது. அந்த போதையில தான் அவன் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. ஆக அஸ்ராகாருக்கு தலைமையில வந்து 16 நாட்களுக்குள்ள ஒரு அசாம் மாநிலத்தை சேர்ந்தவன் என்னங்க ஒரு செல்போன் தொடர்பையும் இந்த அடையாளங்களையும் வந்து அத்தனை பேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கண்டுபிடித்த காவல்துறைக்கு நமது சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களுமே வந்து எழுப்பி கொண்டிருந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடகங்களுமே எழுப்பி கொண்டிருந்த கேள்விக்கு அஸ்ராகாருக்கு மற்றும் விவேகானந்த சுக்லா அப்படின்னு திருவள்ளூருடைய புதிய எஸ்பியோட பேர் வந்து விவேகானந்த் சுக்லா, அவர் வந்து பர்சனலா விசாரிச்சிருக்காரு. ஆக ஒரு ஐஜி லெவல்ல காவல்துறை தலைவரும் மாவட்ட காவல்துறை அதிகாரி மற்றும் 4 டிஎஸ்பிகள் வந்து அத்தனை பேருமே களத்தில் இறங்கி இதற்கு விடை கண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் இல்லைங்க திருவள்ளூர் அதாவது வடக்கு மண்டல ஐஜி தமிழ்நாட்டு காவல்துறை வடக்கு மண்டல காவல் படையினருக்கும் திருவள்ளூர் காவல் படையினருக்கும் இந்த சிறப்பு காவல் படையினருக்கும் எனது மனமான முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி என்கிற முறையில அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்தியிருக்காங்க. அவனை வந்து கஸ்டடி எடுக்கிறாங்க. திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்தி கஸ்டடி எடுக்கிறதுக்கு இப்ப போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எத்தனை நாள் கஸ்டடி எடுத்தாங்கன்னு தெரியும். அதன் பிறகு அவனுடைய குற்றப்பின்னணி என்ன, அவன் இது மாதிரி ஏதாவது தவறுகளை வந்து ஊர்ல அசாமில் செஞ்சிருக்கானா, அவனுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இங்க வியாபித்திருக்கிறார்கள், அத்தனையுமே கண்டுபிடிச்சு கண்டிப்பா அதான் அந்நியர்த்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கு விடை கண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சார் கண்டிப்பா சார். சார் இப்ப நீங்க இந்த சிறுவர்கள் இந்த சிறுமிகளோட பாலியலோட இந்த கேஸை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க, நீங்க நிறைய பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பா அது எனக்கு தெரியும். ஆனா வந்து அனைத்து ஒரு குற்றவாளிகளுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் போதையில பண்ணிட்டேன், நான் குடி போதையில பண்ணிட்டேன், நான் கஞ்சா போதையில பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு நீங்க என்ன சார் தண்டனை கொடுப்பீங்க? தனியா ட்ரீட்மெண்ட்னா எந்த மாதிரி இருக்கும்? அவங்க ஒண்ணு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு போய் அடைச்சிருவாங்களா, சொகுசா வச்சிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு? அதாவது இது வந்து ஊடகத்தில் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்க எப்படி விசாரிப்போம், இந்த மாதிரியான குற்றவாளிகளை எப்படி விசாரிப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரிந்த ஒரு உண்மை. அது வந்து ஊடகத்தின் வழியாக சொல்ல முடியாது. நீங்க தனியா வந்தா என்னால சொல்ல முடியும். தனியா வந்தா எனக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா வந்து நம்ம குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அமைந்திருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுமோ அப்படிதான் காவல்துறை எங்க வீட்டு பெண் போலதான் நாங்க ஃபீல் பண்ணுவோம். அவனை வந்து உரிய முறையில விசாரிச்சு உண்மையை கண்டறிந்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவோம். இவனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான காமுகர்களுக்கு இப்போது நீதிமன்றங்கள் ஆயுள் தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறது மற்றும் சாகும் வரை சிறை தண்டனையும் வழங்கி கொண்டிருக்கிறது. அநேகமாக இவனுக்கு வந்து மேக்சிமம் தண்டனை கிடைக்கும் என்று கருதுகிறேன். நீங்க சொல்ற மாதிரி போதையில செஞ்ச அல்லது கஞ்சா போதையில செஞ்ச அப்படின்னு போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்க. அவன் நல்ல நிலையில இருந்து அவன் தான் ஃபாலோ பண்றான் பாத்தீங்களா. குழந்தை நடந்து போயிட்டு இருக்குது, முன்னும் பின்னும் ஆட்கள் இல்லை, தனிமையில் செல்கிறது என்பதை நீண்ட நேரம் காத்திருந்து நல்ல யோசித்து யாரும் வரமாட்டார்கள், இந்த ரோட்ல கடந்த 1 மணி நேரமே யாரும் வரல, அதுக்குள் நம் காரியத்தை திட்டமிட்டு முடித்து விடலாம் என்றே அவன் திட்டமிட்டு இந்த சதியை செய்திருக்கான் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும்.
சார் கண்டிப்பா சார். சார் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு இதுக்கப்புறம் எந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கணும்? இன்னும் இந்த ஆயுள் தண்டனை கொடுத்தா அவன் எப்பயுமே சேஃபா போய் ஜெயில உட்காந்துக்குவான். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி அது இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, வரும் காலங்கள்ல இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லயும் கடந்த ஒரு 6 மாசமா இந்த சிறுவர் சிறுமிகளோட குற்றங்கள் தான் நம்ம அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கோம். 10 வயசு, 5 வயசு, 15 வயசு அப்படிங்கிற மாதிரி போஸ்கோ சட்டங்கள் தான் நம்ம டெய்லியும் வந்து செய்தித்தாள்கள்லயே இன்றைய போஸ்கோன்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதுக்கு எப்படி சார் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்? பெற்றோர்கள் இதுக்கு வந்து எப்படி நம்ம கவனத்துல ஏற்கொள்ளலாம்? அதாவது பெற்றோர்கள் வந்து இந்த பெண்களுக்கு வந்து சாதாரண பட்டன் செல்போன் அல்லது வந்து செல்போன்ல வந்து இந்த அம்மா ஆப் நாம் ஆப்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த அதாவது ஆபத்து ஏற்படும் போது லாங் பிரஸ் பண்ணா அது வந்து பெற்றோர்களுக்கும் 6 நபர்களுக்கும் செய்தி தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு போன் இருக்கு. அந்த ஆப் வந்து இறக்கி கையில வந்து அந்த பெண் தனிமையில நடந்து போகும்போது கையிலே வச்சிருந்து ஆபத்தா இருக்குமானால் அந்த ஆப்பை வந்து அமுக்குனா அந்த பெண் ஆபத்தில் இருப்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு வந்து நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கரையான் வராம இருக்கிறதுக்கு, எறும்பு வராம இருக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ப்ரே இருக்கு பாத்தீங்களா? அல்லது பாடி ஸ்ப்ரே இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி பெப்பர் ஸ்ப்ரேன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்து இந்த பெண்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அதை வந்து அவங்களுக்கு வந்து தெளிவான முறையில, ஏன்னா புத்தக பை கொண்டு போறாங்க இல்லையா, அது கூட பெப்பர் ஸ்ப்ரே. இந்த மாதிரி காமுகர்கள் யாராவது பின்தொடர்கிறார்கள் அந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த கையிலே வச்சுட்டு போலாம். அந்த பெண்கள் தனியா போகும்போது பெப்பர் ஸ்ப்ரே கையிலே, அவனை வந்து கட்டாயமா தூக்குறான்னா அவன் மூஞ்சியில என்ன செய்யணும்? பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறணும். அடிச்சு விட்டு அவன் கண் எரிச்சல்ல வந்து அவன் தடுமாறதுக்குள்ள பெண்கள் தப்பித்து வந்து விடலாம். என்னங்க, இதே மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட ரோடுகள்ல, யாருமே நடமாட்டம் இல்லாத ரோடுகள்ல பெண்கள், இளம் பெண்கள் போகக்கூடாது. அப்படி போறதா இருந்தா முன்னும் பின்னும் பார்த்து அதிவேகமா போய் சென்ற இடத்தில் சென்று அடைந்து விட வேண்டும். இப்படி எல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து நம்மளும் வந்து, ஏன்னா இப்ப சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் கைது செஞ்சிட்டோம், ஆண்மை சோதனை செய்யப்பட்டது. அதன் பிறகு அவனை வந்து 1, 2, 3 ட்ரீட்மெண்ட் வந்து எங்களால முடிந்தவரை, காவல்துறையால் முடிந்தவரை கொடுத்தாலும் கொடுப்பார்கள், கொடுக்காவிட்டாலும் இல்லை. அப்படி இருக்குது. அது வந்து சொல்ல முடியாத ஒரு தகவல், வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்கும். காவல்துறைக்கு எப்பவுமே மனிதாபிமானம் இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த 1, 2, 3 உண்டு. அதாவது குறைந்தபட்சம் பாத்ரூம் வலிக்கு விழுந்தாவது இவர்கள் எல்லாம் வந்து செல்வார்கள் என்று கருதுகிறேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்கிறாரு, நான் பார்த்தேன். இது மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் பாத்ரூம்ல வலிக்கு விழும் போது சமூகத்துல யாரும் வந்து எதிர்கேள்விகள் கேட்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இதுக்கும் வந்து எதுக்கு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாருன்னா தயவு செஞ்சு யாரும் கேட்க வேண்டாம். என்னங்க, இல்ல உங்க சார்பா கேட்ட கேள்விக்கு இதுதான். இவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பாத்ரூம்ல வலிக்கு விடுவது நியாயம் என்று கருதுகிறாரு. பாத்ரூம் இருந்தா வழுக்கத்தான் செய்யும் இல்லைங்க என்று கருத வேண்டும். இந்த இதுல, இந்த வழக்குல, இது போன்ற வழக்குல கண்டிப்பா இது போன்ற வழக்குல பாத்ரூம்ல வலிக்கு விடுவார்கள். பாலத்தின் மேல இருந்து குதிக்கும் போது அவர் கை கால் உடைய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி எல்லாம் அவர் ஓடும் போது நாங்கள் துரத்த வேண்டியிருக்கும். அவர் தப்பி ஓட முயற்சி செய்யும் பொழுது நாங்கள் வந்து தடுத்து நிறுத்தும் போது கை கால் முறிவு ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? அதனால இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் வந்து யாரும் உண்மையான குற்றவாளியை வந்து கை கொள்ளும் பொழுது, அது இது மாதிரி கடுமையான குற்றவாளிகளை கையாளுகிற பொழுது ஏற்படுகின்ற பாத்ரூம் வழக்குகளை எல்லாம் வழக்குரைஞர்கள் கேள்வியாக கேட்க வேண்டாம் என்று இதன் மூலமாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் கண்டிப்பா சார். சார் ஆனாலும் சில பேர் சில தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த 14 நாள், என்ன காரணத்தினால இந்த 14 நாள் வந்து ஏன் இவ்வளவு இந்த குற்றவாளி பிடிக்கிறதுக்கு என்னாச்சு? ஒரு 14 தனிப்படை வச்சிருக்கீங்க, 4 டிஎஸ்பி வச்சிருக்கீங்க, ஆனாலும் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு, ஏன் இவ்வளவு? ஏற்கனவே ஒருத்தவங்க பிடிச்சிட்டு வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில செக் பண்ணிட்டு விட்டுட்டீங்க, இவன் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரை. இவரை மட்டும் எப்படி பிடிக்கிறீங்க? அவருதானா இல்ல குட்டப்பா போட்டிருக்காங்களா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் என்னன்னா, இவனை பிடித்த உடனே அதே பணியன் போட்டிருக்கான், அதே ஊதா கலர் பணியன், அன்னைக்கு போட்டிருந்த பணியனே போட்டிருக்கான் அன்னைக்கு. 1, 2 அதே முகப்பாவனையில் இருக்கிறான அந்த புகைப்படத்தை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அனுப்பி பார்த்தபொழுது இவன் தான் என்று அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ண. சரி, நம்ம நீங்க சொன்னீங்களா போலீஸ் தூங்கி கொண்டிருக்கல, ஏற்கனவே ஒருத்தனை வந்து
கொண்டு வந்து செக் பண்ண போது அவன் இல்லை. இது போல ஒருத்தனை தான் உங்களுக்கு நோட்டீஸ் ஆயிருக்கு. 100கணக்கான பேரை விசாரித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். இது வெளி மாநில குற்றவாளி என்பதாலும் ஹிந்தி பேசுறவரை தமிழ் காவலர்கள் உடனடியா இன்டராக்ட் பண்ண முடியவில்லை என்பதாலும், அப்புறம் தொலைபேசி அழைப்புகளும் அவன் எங்க தங்குறான் எங்க மூவ் பண்றாங்கிறதெல்லாம் அது ரிமோட்ல இருந்தே கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததாலும் தான் காவல்துறை வெகு விரைவில் நம்ம தகவல் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே 5 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல அரிதிலும் அரிதான வழக்காய் தானே கருதினார்கள் காவல்துறை என்பதற்கு. 5 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதோ, இந்த தகவலை எங்களுக்கு கொடுங்கன்னு போன் நம்பர் எல்லாம் போட்டு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அத்தனை மொழிகள்லயும் விளம்பரம் கொடுத்தாரு அசலாக்காருக்கு. எனவே போலீசார் எடுத்த முயற்சி இந்த குற்றவாளியை தேடுவதற்கு 14 நாட்கள் நியாயமாகவே 14 நாட்கள் ஆகிவிட்டது என்று கருத வேண்டும். இது காலதாமதம் என்றோ அல்லது போலீஸ் தூங்கி கொண்டிருந்தது என்றோ இதை சொல்லக்கூடாது. சார் கண்டிப்பா சார் நம்ம இந்த விஷயத்த நம்ம பத்தி பேசிக்கிட்டு வரும்போது, இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு எஸ்ஐ ஒரு 7-8 நாட்களுக்கு முன்பு ஒரு குற்றவாளியால் தாக்கப்பட்டு இன்னைக்கு காயமடைஞ்சு அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காரு. ஒரு குற்றவாளி ஒரு போலீஸ்காரங்களை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான செயல். அது ஒரு சட்டத்திற்கு புறமான செயல். ஏன்னா அவன் தப்பு செஞ்சிருக்கான், நீங்க கைது பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு நீங்க என்ன மாதிரி சார் சட்டங்கள் கடுமையான தண்டனைகள் வர வேணும். இல்ல, இப்போ அந்த உதவி ஆய்வாளர் சற்று நேரத்துக்கு முன்பு இயற்கை எய்தியதாக நான் தகவல்கள் வருகிறது. அது எனக்கு ஒரு காவல்துறையுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி என்ற முறையில எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. அந்த குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காவல்துறையை சேர்ந்தவர்களையே தாக்கத்தை சினிமாவை பார்ப்பதும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் அசாத்திய தைரியம் வருது, பயம் இல்லாம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் பின்னணி, எங்க மாமா கவுன்சிலரு, எங்க மச்சான் எம்எல்ஏ, நான் மினிஸ்டருடைய அக்கா பையன், இந்த மாதிரியான ஆட்களும் சில பேர் காவல்துறையை எதிர்த்து பேசுவதும், பொது இடங்கள்ல வீடியோ எடுப்பதும், அவர்களே தாக்குவதும், அதன் பிறகு பின்விளைவு தெரியாமல் சில இளைஞர்கள் நடந்து கொள்கிறார்கள். இப்ப அந்த தாக்கிய நபர்கள் 302ல அரசு இப்ப கொலை குற்றவாளிகளாக இப்ப மாற்றப்பட்டு அவர்கள் ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனைக்கு செல்ல இருக்கிறார்கள். எனவே காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறார்கள். எனவே அவருடன் பணிவாக பேசி தப்பித்து செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பணிவாக பேச வேண்டும். காவல்துறையும் கனிவாக பேச வேண்டும். காவல்துறையினரும் விசாரிக்க வேண்டிய முறைப்படி விசாரிக்காமல் கடுமையான வார்த்தைகளை பொது இடங்களில் பிரயோகம் செய்வதன் காரணமாக தான் இப்ப பென்னி குக்ஸும் ஜெயராஜுடைய தூத்துக்குடியுடைய அந்த இதை பாத்தீங்கன்னா காரணமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை பரிமாற்றத்துல நீ பிடிங்கிருவியா, நான் பிடிங்கிருவியா, இல்ல நீங்க அதை பண்ணிருவியா, நான் பாத்துக்கலாமா, இதுதான் ஈகோ போய் கடைசியில 2 உயிர்களை பறித்தும் 9 காவல்துறையை சேர்ந்தவர்கள் மர்டர் கேஸ்ல உள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சேர்ந்திருக்கிறது. எனவே அன்பே ஆயுதம். மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு எளிய முறையில, அன்பான முறையில, அமைதியான முறையில தான் அகிம்சை முறையில தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. எனவே இந்தியாவை சேர்ந்தவர்கள், அதில் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள், நம்ம அறம் சார்ந்த வாழ்வியலை சேர்ந்தவர்கள், நம்ம காவல்துறை சேர்ந்தவர்களும் மனிதர்கள் தான். ஆனா காவல்துறை வேலை பளுவின் காரணமாக காவல்துறை சேர்ந்தவர்களும் சில பேர் கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். எனவே இது டபுள் எட்ஜ்டு வெப்பன். இந்த பக்கம் கோபப்பட்டாலும் பிரச்சனை தான், அந்த பக்கம் கோபம் வந்தாலும் பிரச்சனை தான். எனவே காவல்துறையோடு பொதுமக்களோடு காவல்துறையும் அணுகுகின்ற போது மிதமான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று இதன் மூலமாக நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் எதிர்கால தமிழகத்துக்கு நல்லது. சார், ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க கரெக்டான வே ஆஃப் கன்வர்சேஷன் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி நீ ஒரு வே ஆஃப் கன்வர்சேஷன்ங்கிறது டைரக்டா வரவங்கள்ட்ட இருக்காது. அதாவது என்னோட கன்செப்ஷன்ல சொல்றேன், ஒரு பொதுமக்கள்கிட்ட சொல்றேன், டைரக்டா வர அதிகாரிகள்ட்ட என்னைக்குமே இருக்காது. ஏன்னா ப்ரொமோஷன்ல வரவங்கள, இப்ப இன்ஸ்பெக்டரா இருந்து டிஎஸ்பியா இருக்கவங்க, இன்ஸ்பெக்டரா இருந்து ஏசியா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.
இல்ல எங்களை போன்றவங்க நாங்க உளவியல் படிச்சுட்டு வரோம். நாங்க வந்து ட்ரைனிங்ல 12 மாசம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நான் வந்து காவல் பயிற்சி கல்லூரி ஆவடியில முதல்வரா இருந்தபோது நான் சனிக்கிழமை உட்கார்ந்து 500-650 பேரை உட்கார வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு சொல்லி கொடுத்தது என்னன்னா, அன்பின் வழி நடந்து கொள்ளுங்கள், அன்பின் வழி நடந்து கொள்ளுங்கள். இல்லைங்க, சட்டம் வந்து யாருக்கு எந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு நீதியை வழங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா யாருக்கு சட்ட நீதியும் சட்டமும் வந்து யார் கைக்கு எட்டாமல் இருக்கிறதோ அவங்களுக்கு எட்டும்படி செய்யுங்கள். கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லியிருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து 395 செக்ஷன் சொல்லியிருக்குது. அதுவும் இல்லாம மனித உரிமை பிரகடனம் வந்து மனிதனை மனிதனாக நட, உன்னை போல் பிறரையும் நேசி என்ற வார்த்தைகள் எல்லாம் நான் வந்து நிறைய சொல்லி அனுப்பியிருக்கேன். இல்ல சார், இப்ப முக்கியமான கேள்வியதான். இது டைரக்டா வரவங்களுக்கும் இந்த ப்ரமோஷன்ல வரவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்கிறது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்க கேள்வி இன்னொரு ஸ்ட்ராங்கான பதில் இருக்கு. டைரக்டா வர்ற சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகி ஏசி ஆகி அல்லது டைரக்டாவே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அல்லது டிஎஸ்பியா வந்து எஸ்பியா மாறி வர்றவங்க அனுபவப்பட்டு நாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். இப்போ வந்து இந்த கான்ஸ்டபிள்ல இருந்து வர்றவங்க எல்லாம் வந்து +2 மட்டும் தான் படிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து 1 வருஷம் ட்ரைனிங் இருந்துச்சு. அதை வந்து 9 மாசம் ஆக்கி இப்ப 6 மாசம் 5008 போலீஸ் ஆக்கிட்டாங்க. 6 மாசம் கிரவுண்ட்ல ஓடனோடனே அவர் வந்து ஒரு பெரிய மனப்பக்குவம் ஏற்பட்டுறாரு. அவங்களை கொண்டு வந்து 6 மாசம் வந்து எஸ்கார்ட் டியூட்டி, அந்த டியூட்டி இந்த டியூட்டின்னு போட்டுட்டு உடனே அவனை லோக்கல்ல போட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து பப்ளிக்கோட பிஹேவ் பண்ண தெரியல. அவங்க வந்து முரட்டுத்தனமாக நடந்து கொள்றாங்க. இப்ப திருச்சியில வந்து ஒரு வாகனம் நிறுத்தல அப்படிங்கிறதுக்காக ஒரு காவலர் வந்து லத்தியில தூக்கி எறிஞ்சு அந்த பெண்ணுடைய வயிற்றில் பட்டு கருச்சிதைவு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி சில வருடங்களுக்கு முன்பால் நடந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நடந்த இந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில்ல வந்து அஜித் மர்டர் கேஸ்ல 5 காவலர்களை மட்டுமே வந்து டீம் லீடர் இல்லாம, நீங்க சொன்னபடி அந்த ஒரு நல்ல காவலர் நல்ல தலைமை இல்லாம ஒரு டைரக்ட்லி ரெக்ரூட்டட் ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ அல்லது இன்ஸ்பெக்டரோ வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த டீமை ஆபரேட் பண்ணாம அவங்கள மட்டுமே வச்சு ஆபரேட் பண்ணும்போது அவங்க எல்லை மீறி போய்விட்டார்கள் என்று தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்க. எனவே மனிதனை அட்லீஸ்ட் வந்து இந்த நாட்டுல வந்து மனிதன் என்பவன் ஒரு ஒரு சக மனிதன் அவன் மனிதனை மனிதனா பார்க்கணும், மனித நேயத்தோடு பழகணும். அதனாலதான் மனிதனுக்கு மனித உரிமை சட்டம்னே ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய சிறப்பே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள். மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் எப்போதுமே மீறப்படக்கூடாது. அவனையும் வந்து அவர் குற்றம் செய்தவனா இருந்தாலும் அவனுக்கான உரிமை இருக்குது, அதை மீறி வந்து காவல்துறை செயல்படக்கூடாது. இவ்வளவுமே வந்து காவல்துறைக்கு புரிய வைக்க வேண்டியது உயர் அதிகாரிகளுடைய கடமை. அவ்வப்போது வந்து ரோல் கால் எடுக்கும்போது இப்போ வந்து இப்ப இருக்கிற காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே வந்து ரோல் கால் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து முறைசாரா கல்வின்னு சொல்லுவாங்க. முறைசாரா கல்வினா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவா சொல்லுவாங்க. அது மாதிரி ஏட்டில் படித்து கொண்டதை மனதில் என்ன புரிந்து கொண்டோமோ இப்ப கலை இலக்கியம் சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லுவாங்க. சயின்ஸ் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்வது என்னங்க, கலை என்பது உள்ளதை உணர்ந்தபடி சொல்வது, உள்ளதை உணர்ந்தபடி எடுத்து சொல்ல வேண்டும். என்னங்க, அதுதான் வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள். இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குதுங்கிறத நீங்க அரவிந்த் ஏன் இந்த திருப்பி இந்த கேள்வி கேட்கறீங்க? இந்த பொதுமக்கள் வந்து இந்த கம்யூனிகேஷன்ல வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே காவல்துறையில, அவங்களும் ரியாக்ட் பண்ணிடுறாங்களே. இப்படி ஒரு அன்பிரசிடென்ட் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது, அதை எப்படி முடிவு கொண்டு வரங்கிற ஒரு பெரிய சமூக அக்கறையின் அடிப்படையில இந்த கேள்வியை நீங்க எழுப்பியிருக்கீங்க. எனக்கு புரியுது. இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னு நானும் கடந்து போக முடியாம என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டேஷன் ஆஃபீஸரும் அவங்களுக்கு கீழே வேலை செய்யற கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட எனக்குமே வந்து காலையில வந்து 7 to 8 1 hour ரோல் கால் இருக்கு, சாயந்தரம் 7 to 8 ஒரு 5 to 6 ஒரு ரோல் கால் இருக்கு. இந்த ரோல் காலில் இது சுணக்கம் காட்டாமல் வந்து இந்த மாதிரியான வகுப்புகளை எடுக்கணும். அவங்கள வந்து என்ன மாதிரி வந்து உளவியல் ரீதியா பொதுமக்கள்கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிறத வந்து இருக்கிற அதிகாரி எல்லாம் ஒரு வருஷத்துக்கு
தொடர்ந்து வந்து படிப்பினை சொல்லி சொல்லி கொடுத்தார்கள் என்றால் இந்த நிலைமை வந்து சற்று மாறுபடும் என்று நான் கருதுகிறேன். சார் கடைசியா ஒரு கேள்வி சார், முக்கியமான கேள்வி, ஆனா கடைசியான கேள்வி. என்ன கேள்வினா, இந்த அதிகாரிகளுக்கு கீழே ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு எஸ்ஐயோ இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கீழே வந்து இப்போ ஒரு ஆர்டர்லி முறைன்னு ஒன்று இருக்கு. காவலர்கள் வந்து ஒரு ஏட்டோ அவங்களுக்கு கீழே அந்த ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கவங்கள வேலை செய்யறாங்கல்ல, அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கும்? இது வந்து தவிர்க்கப்படலாமா? இதுதான் சார் எனக்கு. இதனால அவங்க வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்களா? இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து சொல்ல முடியாது, ஆன் ஸ்கிரீன்ல சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து இன்னைக்கு ஓப்பனா பேசிடலாமா? சொல்லுங்க சார். அதாவது ரெக்கமெண்டேஷன்ல கான்செப்ட்லாம் வர்றாங்க பாத்தீங்களா, அந்த பசங்கள்லாம் யாரெல்லாம் மந்திரியை பிடிச்சி எம்எல்ஏ பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் வந்தார்களோ அவர்கள் வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு பயந்து அவர்களே வந்து கெஞ்சுவார்கள். ஐயா, எங்களை ஏதாவது ஒரு ஆபீசர் வீட்டுல போய் நாங்க ஓரமா ஒதுங்கிக்கிறோம், இல்லைங்க தயவு செஞ்சு என்னை வந்து கஷ்டப்படுத்தி இந்த ஃபீல்டுக்கு எல்லாம் போய் திருடெல்லாம் பிடிச்சா எனக்கு பயமா இருக்கு, அல்லது எனக்கு போக முடியல, தயவு செஞ்சு ஒரு ஆபீசர் வீட்டுல ஒதுங்குறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் நீண்ட நாளா வந்து நான் கான்ஸ்கிரீட்ல சொல்ல முடியாது. அவர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படவில்லை, விரும்பி போயிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? சார் ஆச்சரியமா இருக்கு, நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க ஓப்பனா பேசுறதுக்கு ஒரு தைரியம் ஃபர்ஸ்ட் வேணும். இல்ல, இது ஓப்பனா வந்து இல்ல, ரொம்ப நாளா வந்து வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்துறாங்க, காய்கறி வாங்குறதுக்கு போலீஸ் போறாரு, அம்மாவுக்கு வண்டி ஓட்டுறாரு, இதெல்லாம் வந்து அந்த காவலர்களே வந்து ஹை ரெக்கமெண்டேஷன் பண்ணி தயவு செஞ்சு சார் ஃபீல்டு ஒர்க்கு, இப்ப நான் +2 முடிச்சு BA முடிச்சு நான் வேற வேலைக்கு போலான்னு இருந்தேன் சார், எங்க மாமா போலீஸ்ல சேர்த்து விட்டாரு சார், என்னால வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது சார், அது திருடனை பிடிக்க சொல்றாங்க, ராத்திரில நைட்ல வீட்டு போக சொல்றாங்க, ஐயா வீட்டுல எங்காவது வந்து இடம் இருந்தா கொண்டு நான் ஒதுங்கிக்கிறேன், டிரைவர் வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வேற வேலையை செஞ்சுட்டு நான் அப்படி ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து சமூகத்துல நீண்ட நாள் நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு இது ஒன்றே பதில், அத்தனை பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல இப்ப நீங்க சொன்ன பதில் வந்து யாருமே சொல்லல, யாருமே சொல்லாத ஒரு பதில மக்கள் வந்து ஏன் குழம்பி போய் கிடக்குறாங்க, இன்னைக்காவது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டேன். இல்ல நீங்க சொன்ன பதில் வந்து எந்த ஒரு IPS IAS அதிகாரிகளுக்குமே சொல்றதுக்கு ஒரு பயப்படுவாங்க. நீங்க சொல்லிருக்கீங்கல்ல அந்த ஒரு பதில், அது எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்குமே வந்து நான் கேள்விப்பட்டது இல்ல. ஆனா உண்மையிலே சார் நீங்க இவ்வளவு தைரியமா நீங்க சொல்லிருக்கீங்க, உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஆன ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு IG வந்து 2 காவலர் ஒரு 2 கான்செப்ட்ல கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த கொத்தடிமை முறையில வச்சு வீட்டுக்குள்ள வேலை வாங்குறாரு, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். சார் நிறைய பேர் அப்படியே நினைச்சிருக்காங்க. கிடையாது, அப்படி கிடையாது. சீனரியே வேற. நான் வந்து எனக்கு ஒரு ஜட்ஜி வீட்டுல போட்டுருங்க, எனக்கு வந்து டைரக்டர் வீட்டுல போட்டுருங்க, என்னை வந்து இந்த வீட்டுல போட்டுருங்க, நான் போய் ஏதாவது வாரமா எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், என்னை வந்து கேம்ப் கிளர்க்கா போட்டுருங்க, இல்லைங்க எனக்கு எழுதுற இடத்துல போட்டுருங்க, எனக்கு கம்ப்யூட்டர் இடத்துல போட்டுருங்க, என்னை வந்து டிரைவரா போட்டுருங்க. ஏன்னா டிரைவர் இந்த காவல்துறையில் இருக்கிற மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா, டிரைவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, டிரைவருக்குன்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, ரைட்டருக்குன்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. இது ரெண்டுமே நீண்ட நாளா எடுக்காம இருக்கு. ஏன்னா அவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிற அதிகாரிகள், சிந்தனை மிக்க அதிகாரிகள் குறைந்து விட்டார்கள். இல்லைங்க குறைந்து விட்டார்கள். நான் இப்ப நிறைய பேரும் எடுத்து சொல்றேன், இந்த காவல்துறையை எப்படி நாகரிகப்படுத்தணும், எப்படி வந்து அப்கிரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து ஸ்டேஷன்ல +2 முடிச்சுட்டு 6 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு போனவனை வச்சு அங்க போய் FIR போடுறான்னா ஒருத்தருக்கு போட தெரியல, CSR கொடுக்க தெரியல, FIR போட தெரியல, கோர்ட்டுக்கு போக தெரியல, CD ஃபைல் எழுத தெரியல. இந்த காவல்துறையுடைய தரம் குறைந்து கொண்டே போகிறது. நாங்களாம் வந்து நான் வந்து கத்துக்கிறோம், வந்து யார் காதலும் ஏறவில்லை. இதுக்கு வந்து BA படிச்சவங்கள அல்லது டிகிரி படிச்சவங்கள அல்லது பட்டதாரி இளைஞர்களை வந்து தனியா ரெக்ரூட் பண்ணி ஸ்டேஷன்ல ரைட்டர் வேலையும் கோர்ட்டுக்கு போற வேலையும் CD ஃபைல் எழுதுறதுக்கும் வந்து தகுதியான ஆட்கள் காவல்துறையில் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் டிரைவருக்குன்னு தனியா ரெக்ரூட்மெண்ட் பண்ணாதனால டிரைவரா யாருக்கெல்லாம் டிரைவிங் தெரியுமோ அவனெல்லாம் வந்து ஆபீசர் வீட்டுக்கு ஓடி போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். டிரைவர் தேவை. இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்ல இருந்து எடுத்துருவாங்க. இப்ப 40 பேரை ஒரு ஸ்டேஷன்ல போட்டுருவாங்க.
10 பேருக்கு டிரைவிங் தெரியுமா, 10 பேரும் 10 ஆபீசர் வீட்டுக்கு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். டிரைவர்னு தனியா ஒரு போஸ்டிங் போட்டா தானே இங்க ஸ்டேஷன்ல இருந்து எடுக்காம இருப்பாங்க. ஆமாமா சார். இந்த டிரைவர் வேலைக்கு போய் வந்து ஒரு நாள் ஓட்டி ஒரு நாள் வந்து ஓய்வுல இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா சார். அதுல 50% கான்ஸ்டபிள்ஸ் வந்து நல்லவர்களா இருக்கிறார்கள். என்னங்க, மீதி 50% காவலர்கள் வந்து தேவையில்லாத பிசினஸ் எல்லாம் போய் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து புரியவங்களுக்கு புரிஞ்சா சரி. கண்டிப்பா சார். ஆனா நீங்க உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு தைரியம். நீங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க ஓபனா சொல்லிட்டீங்க. இல்ல இல்ல, இது வந்து எதிர்கால காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும், ஒரு புரிதல் வேண்டும். எந்த இடத்துல வந்து லேக்குனா இருக்கு, எப்படி காவல்துறை அப்டேட் பண்ணணும்னா, டிரைவர் ரெக்ரூட்மெண்ட் தனியா நடத்தணும், ரைட்டர் தனியா ரெக்ரூட்மெண்ட், கோர்ட் ஆர்டர் ரெக்ரூட்மெண்ட், இவங்க எல்லாம் பண்ணி ஏஎஸ்ஐயா வந்து 5 வருஷம் கோர்ட்டுக்கு போயிருந்தாதான் அவருக்கு எஸ்ஐ ப்ரமோஷனே கொடுக்கணும். இதுதான் வந்து காவல்துறையை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய முறை. இந்த முறை வந்து எந்த அதிகாரிக்கும் தெரியல, எத்தனை தடவை சொன்னாலும் புரியல. அதனால நம்மளால நீங்களும் நானும் சேர்ந்தாலும் சொல்லுவோம். கண்டிப்பா சார். சார் கண்டிப்பா ஏசியன் நேயர்களுக்காக நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லிருக்கீங்க. உண்மையிலே இந்த நேர்காணல்ல கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரும், நிறைய அதிகாரிகளை குத்தி இருக்கும். உண்மையிலே அதிகாரி பார்த்தாலும் இது உண்மை என்பது, அதாவது உண்மையை உறக்க சொல்வதில் வந்து இப்ப நான் வந்து RR ரிவ்யூஸ், ராஜேந்திர ராஜா ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு RR ரிவ்யூஸ் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறோம். எங்களுடைய குடும்பத்துடைய தாரக மந்திரமே உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்க செய்வோம் அப்படிங்கிறது என்னுடைய தாரக மந்திரமே. என்னங்க, உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்க செய்வோம். எதிர்கால உலகம் வந்து விழிப்புள்ள உலகமா மாறட்டும். என்னங்க, கடந்த காலம் இருந்து இருள் சூழ்ந்ததா இருந்த போதிலும் என்னங்க ஒளிமயமான எதிர்காலம் வருகின்ற இளைஞர்களுக்கு கிடைக்கட்டும் தான் வந்து நாங்க அப்டேட் பண்றோம். இதை வந்து குறை கூறுவதா நினைக்க கூடாது. இது வந்து இந்த சமூக மேம்பட்ட சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான தகவல்களா, என்னங்க மேம்படுத்தப்பட்ட சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தகவல்களை வந்து நம்ம பரிமாறுறோம். அப்படிதான் வந்து ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்துறையின் மூலமாக என்னங்க புரிய வேண்டியவர்களுக்கு புரியும்படியா எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார்.